மகாராஷ்டிராவில் துரோகத்திற்கான கூட்டணி வெற்றி பெற்றதாகவும் தோல்வி காங்கிரசிற்கல்ல இந்தியாவிற்கு என்றும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நிகழ்த்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மகாராஷ்டிரா போயிட்டு இருக்கு. இந்த ஆட்சி அமைக்க உரிமை இன்னைக்கோட முடியுது. இந்த 10 இன்னமும் அவங்களுக்கு மகாயுதிக்குள்ள கூட்டணி குழப்பம் நிலவுது. இன்றைக்கு தான் கவர்னரை பார்த்திருக்காங்க, சிண்டேவும் பட்னாவிஸும். ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு என்பது இது மக்களால் கொடுத்த மேண்டேட்டா இல்லது இயந்திரத்தால் கொடுத்த மேண்டேட்டா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி. இதை நாங்கள் சொல்லவில்லை, முன்னாள் தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் குரோஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார். எப்படி ஒரு தேர்தலுக்கும் மாலை 6 மணிக்கு தேர்தல் முடிந்தவுடன் சதவீத வாக்குகள் எண்ணிக்கையும் அறிவிக்கப்படுகின்றன. அதற்கு பிறகு 24 மணி நேரம் கழித்து 6%, 7% அதிகப்படியாக அறிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மகாராஷ்டிரா தேர்தலிலும் தேர்தல் முடிந்தவுடன் 6 மணிக்கு எத்தனை சதவிகிதம் வாக்குகள், எத்தனை கோடி பேர் வாக்களித்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள். 24 மணி நேரத்திற்கு பிறகு 7 விழுக்காடு வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். இது எந்த அடிப்படையில்? இதுதான் எங்களுடைய கேள்வி. ஒரு கிராமத்திலே நேற்றுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. அந்த கிராமத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் அனைவரும் காங்கிரசிற்கு வாக்களித்தோம். வாக்குப்பெட்டியை எண்ணி பார்த்தால் ஒரு வாக்குகள் கூட காங்கிரசிற்கு இல்லை. அப்படி என்றால் இது எங்கே போய் முடிய போகிறது? இன்று கான்ஸ்டிடியூஷன் டே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றிய நாள். எதற்காக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது? எதற்காக இதை பாதுகாத்தார்கள் தலைவர்கள்? ஆனால் இன்று ஜனநாயகம் எங்கு போய் கொண்டிருக்கிறது? இந்தியாவும் முதலமைச்சர் பொறுப்பு கேட்கறதா சொல்லப்படுகிறது. பட்னாவிஸுக்கும் கேட்கப்படுது. 2 பேருமே இன்னைக்கு கவர்னரை பார்த்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? 2 விஷயங்க. மக்களுக்கான கூட்டணி, துரோகத்துக்கான கூட்டணி. அவங்க அமைச்சது துரோகத்திற்கான கூட்டணி. ஒரு கட்சியை உடைத்து பிளந்து எடுத்து வந்து ஆட்சி அமைத்தார்கள். துரோகத்திற்கும் நீதிக்கும் நடந்த போராட்டத்தில் துரோகம் வென்றிருக்கிறது, நீதி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. ஆகவே இவர்கள் பொருந்தாத கூட்டணி. இன்னும் போக போக இவர்களுக்குள் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது என்று அவர்களே பேசுவார்கள். நாங்க அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில காங்கிரஸ் பேரியக்கம். இந்த நாட்டில் ஜனநாயகம் மலர வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். வெற்றி தோல்வியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இந்தியா தோற்று இருக்கிறது, காங்கிரஸ் தோற்கவில்லை. பல்வேறு விஷயங்கள் குறித்து, இந்த விவகாரம் குறித்து பேசியிருக்க புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.